ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலே உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்தமைக்காக மனதார நான் நன்றியோடு வாழ்த்து சொல்கிறேன். உங்கள் பிரார்த்தனைகளில் எனக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அருமையான சகோதரர் ஜாஸ்பர் மூலமாக நல்ல ஒரு செய்தியை நான் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய செய்தியை நான் முதல் முறை இன்றைக்கு நான் கேட்டிருக்கிறேன். 90வது ஆண்டு என்று எண்ணுகிறேன். நான் கடலூரிலே எபிபினி சர்ச்சிலே பேசி கொண்டிருக்கும் போது அவர் அங்கே கேஷியோ போட்ட ஞாபகம் இருக்கிறது. ஆனால் மறுபடி எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அவருடைய செய்தியை கேட்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அருமையான போதரையா, திருச்சபையார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் வந்தமைக்காக நான் நன்றி சொல்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கலப்பில்லாமல் தெளிவாய் சொல்ல ஆண்டவரே எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். வந்தவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியார். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். ஆகவே உம்முடைய தூய ஆவியினால் எங்களை ஆட்கொண்டு நல்ல தீர்மானம் செய்ய எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் தார். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டங்களுக்காக நான் ஜெபித்த போது என்ன செய்தி ஆயத்தம் பண்ண வேண்டும், ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆகவே எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே இது என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த திருப்பணியை செய்தாலும் ஆண்டவரே இந்த கூட்டத்திற்கு என்ன செய்தி என்று பிரார்த்தித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு தலைப்பு வந்தது. அந்த தலைப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான வாலிப பெண், இருவரும் ஏற்ற வயதானவர்கள். பெற்றோர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடந்தது. 2 பேரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மகிமையோடு சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்ச காலம் கழித்து பிள்ளைகள் பிறந்தார்கள், வீடு வாங்கினார்கள், வாகனம் வாங்கினார்கள், ஆஸ்திகள் எல்லாம் வாங்கினார்கள். திடீரென்று அவருடைய உறவிலே கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது. விரிசல் ஏற்பட்டு அவர்களுடைய உறவு பிரிந்தது, முறிந்தது. 2 பேருடைய வாழ்க்கையிலும் விவாக ரத்து வரையிலும் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது என் நண்பரிடத்திலே கேட்டேன், நன்றாக இருந்தார்களே, ஏன் இப்படி ஆகிவிட்டது? அவர்கள் சொன்னார்கள், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 வார்த்தை தான் மனித உலகத்தையே நடுமையமாய் வைத்து போகிறது. சபையை எடுத்துக்கொள்ளுங்கள், நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஊழியர்களுடைய ஐக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் பிளவும் பிரிவும் கசப்பும் அநேக உருவாதற்கு காரணம் தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் குறைந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்கிறது? வளருகிறது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்முடைய நிறைவு நம்முடைய கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆகவே நான் என்னுடைய செய்தியை நான் சொல்ல வரவில்லை. ஆவியானவர் திருமறையின் மூலமாக கற்றுக் கொடுத்த அந்த ஒரு புது செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகவே இந்த நாளின் செய்தி என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளாமை. புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளாமை. ஆகவே குடும்பத்திலே இந்த சூழ்நிலை வருகிறது. குடும்பத்திலே அநேக பிரச்சனை காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நண்பர்கள் வட்டத்திலே அநேக பிரச்சனை வருவதற்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் சிநேகிதிகள் வட்டத்திலே அநேக பிளவு ஏற்படுவதற்கு காரணம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியானால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 2 வார்த்தை தான் மனு உலகத்திலே என்ன செய்கிறது? அது ஊற்றாக நடுமையமாயிருக்கிறது. ஆகவேதான் இந்த அடிப்படையிலே ஆண்டவருடைய திருமுறை செய்தியை சொல்லி சரியான நேரத்திலே நான் முடித்து விடுவேன். என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்போது பிரசங்கம் அதிகமாக குறைவாய் பேசவே விரும்புகிறது உண்டு. ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன?
நம்முடைய வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பீப்புள், மக்களை குறித்து பிறரை குறித்து நமக்கு என்ன வருது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. எல்லாருக்கும் வரும். என் வாழ்க்கையில வந்திருக்கிறது. நான் ஒரு சுத்தவான் என்று நான் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பூரண அறிவுள்ளவன் என்று சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில கூட அநேகரை குறித்து நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலே விழுந்தது உண்டு, தடுமாறியது உண்டு. சிலரை நல்லவர் என்று எண்ணியிருப்பேன், காலப்போக்கிலே பார்த்தால் கெட்டவர்கள். சிலரை நான் கெட்டவன் என்று கணித்து வைத்திருப்பேன், அவர்கள் ஒரு பழகி பார்த்தால் நல்லவர்கள். சிலரை பார்த்தால் வெளியே பார்த்தால் பலாப்பழம் போல் இருப்பார்கள், முள்ளு. உள்ளே பார்த்தால் என்ன இருக்கும்? சொல இருக்கும். ஆனா சிலரை பார்த்தால் அவர்கள் அல்வா போல் இருப்பார்கள், நமக்கே அல்வா கொடுப்பார்கள். புரியும் அல்லவா? ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பீப்புள், மனிதர்களை குறித்து மற்றவர்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறான புரிந்து கொள்ளாமை இருக்கிறது. திருமறையை எடுத்துக்கொண்டால் ஏராளமான காரியங்களை நான் வேகமாய் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் 1:14 பாருங்கள். அன்னாள் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்க போகிறாள். ஏலி என்கிற ஆசாரியன் அவளை தவறாக என்ன செய்கிறான்? அவளை மதிப்பிடுகிறான். அவளை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? ஏன் குடித்திருக்கிறாய்? ஏன் வெறித்திருக்கிறாய்? உன் குடியை விட்டு அகற்றி என்றார். இந்த ஏலி என்கிற அந்த எலியால ஏலி என்கிற அந்த ஆசாரியனுடைய பெயரை வாரன் வெஸ்பி என்பவர் எழுதும் போது இந்த அழகான விளக்கத்தை சொல்கிறார். பேக் டு த பைபிள்ல ஒரு அருமையான ஒரு பைபிள் டீச்சர் அவர். இன்னைக்கு அமெரிக்காவிலே முதிர்ந்த வயதிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் பேக் டு த பைபிளிலே அநேக ஆண்டுகளாக தமிழ் நிகழ்ச்சியிலே ரேடியோவிலும் அங்கே டெலிவிஷனிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரன் வெஸ்பி அந்த ஏலி என்கிற அந்த வார்த்தைக்கு அவருடைய ஒரிஜினல் மீனிங் எழுதும்போது ஃபெயிலியர் என்று எழுதுகிறார். ஃபெயிலியர் 3 விதத்திலே அவருக்கு ஃபெயிலியர். ஸ்தூலித்த உடம்பு, ஓவர் வெயிட், உடம்பு அவருக்கு கீழ்ப்படியவில்லை. இரண்டாவது, அவருடைய பிள்ளைகள் அவருக்கு என்ன செய்யல, பேரண்டிங்லே அவருக்கு ஃபெயிலியர். மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவருடைய பிள்ளை என்று அவராலே டிசன் பண்ண முடியல. என்ன சொல்றா தெரியுமா? நீ குடித்து வெறித்திருக்கிறாய். ஆகவேதான் ஏலிக்கு தக்கதாக ஒரு சுவாபமும் இருந்தது. அங்கே ஏலி சொல்லுகிறான், ஏன் குடித்திருக்கிறாய், வெறித்திருக்கிறாய்? ஜெபிக்கிறவள், பரிசுத்தமான ஒரு பெண், ஆண்டவரை அறிந்த ஒரு பெண்மணி. ஆனா அந்த பெண்மணியை பார்த்து இவன் தவறாய் புரிந்து கொள்கிறான். இன்னொன்று பாருங்கள், சாமுவேல் அங்கே தாவீதின் வீட்டுக்கு செல்கிறான். ஆண்டவர் சவுல் ராஜாவை அங்கே சவுலுக்கு அடுத்ததாக ஒரு ராஜாவை அபிஷேகிக்கும்படி அனுப்புகிறார். ஆனா என்ன நடந்தது பாருங்கள், அங்கே ஈசாயின் குமாரர்கள் ஒவ்வொருவராய் வருகிறார்கள். எலியாப் என்கிற பையன் வரும்போது சாமுவேல் சொல்கிறார், இவர்தான் ராஜாவா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளியே பார்க்கிறாய், நான் உள்ளத்தை பார்க்கிறேன், இவன் அல்ல என்றார். அப்படியானால் சில சமயம் தோற்றத்தை வைத்தும் நாம் தவறாய் புரிந்து கொள்வதும் உண்டு. தாவீதை பாருங்கள், 1 சாமுவேல் 17 அங்கே திருமறையிலே வாசிக்கிறோம். கோலியாத்தை எதிர்க்க போகிறான். கோலியாத் அவனை கண்டவுடனே ஒரு நாயை அடிப்பது போல வந்தாய் என்று அவனுடைய உருவத்தை வைத்து அவனை என்ன செய்கிறான்? தவறாய் புரிந்து கொள்கிறான். எவ்வளவு வித்தியாசமான ஒரு காரியம் பாருங்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் சானகனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசித்தோம். யோவான் சானகன் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது அநேகர் வந்து கேட்டார்கள், ஐயா நீர் மேசியாவா என்று. உடனே அவர் சொன்னார், நான் மேசியா அல்ல, அவருக்கு முன்னாலே வந்த ஒரு மனிதர் என்று சொல்லி தன்னை விளக்குகிறார். அப்படியானால் அநேக சமயங்களிலே தோற்றங்களை வைத்து, சூழ்நிலைகளை வைத்து, உருவத்தை வைத்து, ஒருவேளை நம்முடைய மனதிலே வருகிற கொஞ்ச அறிவை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுவதுண்டு. இந்தியாவிலே ஒரு மெதடிஸ் சபையின் கன்வென்ஷனுக்காக 80வது ஆண்டு வட இந்தியா போனேன். அப்போது இப்போது இருக்கிற செல்போன் வசதி நாட்களில் கிடையாது.
ஆகவே இந்த ட்ரெயினில் வருகிறேன் என்று சொல்லி ஒரு டெலகிராம் தான் கொடுத்தேன். அந்த காலத்தில் டெலகிராம் தான். ஆகவே நான் எப்போதும் என்னுடைய அந்த ட்ரெயினில் ஏறி அந்த இடத்துக்கு செல்வேன். 2 நாட்கள் பயணம். ஆகவே அந்த ட்ரெயின் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று, அங்குள்ள ஒரு மரபு என்னவென்றால், அங்குள்ள போதகர் கமிட்டியார் எல்லாரும் மலர் கொத்தோடு வந்து பிரசங்கியாரை என்ன செய்வார்கள், வரவேற்பார்கள். எனக்கு இங்கே தான் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போடுவேன். ஆனால் என்னுடைய இந்தியாவிலே எப்போதும் எனக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸு வேஷ்டி தான். அது எப்போது போடுவேன் என்று ஓடுகிறதற்கு ஆசை. ஆகவே அப்படி போனேன். ஆகவே நான் என் சூட்கேஸோடு கீழே இறங்கி நிற்கிறேன். அவர்கள் எல்லாரும் தேடினார்கள். அவர்கள் எதிர்பார்த்த ஆள் இல்லையோ என்று தேடினார்கள். எல்லாரும் சொன்னார்கள், இந்த பிரசங்கிமாரே இப்படித்தான், வருகிறேன் என்று சொல்வார், கடைசியில் காலை வாரி விடுவார் என்று திட்டிக் கொண்டிருந்தா. எனக்கு தெரியும் அவர் நம்மை அழைக்க வந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாயிருந்தால் அவர்கள் பலபாஷை பேசி விடுவார்கள், கெட்ட வார்த்தை வந்துவிடும். அதனாலே நான் மெதுவாய் கேட்டேன், யாரையா தேடுகிறீர்கள்? அவர் சொன்னார்கள், ஐயா சுசி நான் தான் என்று. இப்படி வந்திருக்கிறீர்களே என்றார்கள். நான் சரி எப்படியா வர வேண்டும் என்றேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் மனதில் வைத்த உருவம் வேறு, என்னுடைய உருவம் வேறு, என்னுடைய உடை வேறு, அவர்கள் எதிர்பார்த்த உருவம் வேறு. கடைசியா நடந்ததை உண்மையாக சொல்கிறேன். அந்த கன்வென்ஷனுக்கு 4 நாள் போயிருந்தேன். தங்க ஆயத்தம் பண்ண மக்கள் கூட என்னை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு 8 பேர் அங்கே வேலைக்காக இருந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டிலே தங்கியிருந்தேன். முதல் நாள் கூட்டம் நடந்தது. ஆண்டவர் அசைத்தார். முதல் நாள் கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லாரும் வந்தாங்க, பிரதர் எங்க வீட்டில் வந்து தங்கு. நான் அந்த அதே பட்டணத்துக்கு 20 வருஷம் போறேன். அந்த தம்பிமார் வீட்டில் தான் தங்குறேன். ஏன் தெரியுமா? மக்கள் தவறாய் புரிந்து கொள்கிறோம். நானும் புரிந்து கொண்டிருக்கிறேன். தவறாய் புரிந்து கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதல் ரீசன் குயிக் டு ஜட்ஜ். சீக்கிரமாய் சிலரை மதிப்பீட நியாயம் தீர்க்க முற்படுகிறோம். இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன தெரியுமா? நம்முடைய நாலேஜ் லிமிட்டட். நமக்கு பூரண நாலேஜ் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. நம்முடைய மனைவி என்ன யோசிக்கிறாள் என்றே நமக்கு புரியாது. நம்முடைய பிள்ளை என்ன யோசிக்கிறாள் என்றே நமக்கு தெரியாது. அப்படியானால் அடுத்தவர்களை குறித்து மதிப்பிடுகிறதற்கு நமக்கு அறிவு பத்தாது. மூன்றாவது பாருங்கள், மூன்றாவது வெளிப்படையான ஒரு தோற்றம், அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். நான்காவது என்ன தெரியுமா? சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பெருமையினால் கூட அநேகரை தவறாய் மதிப்பிடுகிறோம். இன்னொரு கோலத்தில் சொன்னால் செல்ஃப் ரைச்சஸ், சுயநீதி இல்லையா? ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? சகோதரனே சகோதரியே, என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை கடந்த காலத்திலே எப்படி இருந்ததோ அதை நான் மதிப்பிடவில்லை. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, மனிதர்களை குறித்து தவறாய் மதிப்பிடாதபடி எங்களை என்ன செய்யும்? காத்துக்கொள். சத்தம் ரொம்ப குறைஞ்சிட்டேன்னு தெரியல இல்லையா? மூச்சு விடுற சத்தம் கூட இல்லை இல்லையா? மூச்சு விடலைன்னா இன்னொரு ஆராதனை நடத்தணும், புரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஆனாதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்னுடைய செய்தி அல்ல, ஆண்டவர் உணர்த்தியதை சொல்கிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பீப்புள், அதர்ஸ். ஒருவேளை கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, போதகரை குறித்து, சபையாரை குறித்து, நண்பர்களை குறித்து, எஜமானை குறித்து, ஏன் நம்முடைய மாமியாரை குறித்து கூட அநேகருக்கு என்ன உண்டு? ஒரு சகோதரியோட சொன்னாங்க, ஐயா பைபிள் வசனம் மாத்திரம் என் மனசுல நிக்க மாட்டேங்குது. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் திட்டினது அப்படியே இருக்கீங்க இல்லையா? அப்ப நான் சொன்னேன், இயேசுவாமியை மாமியார் போல திட்டினாதான் உனக்குள்ள என்ன செய்யும்? நிக்குமான். ஏன் தெரியுமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பீப்புள். இரண்டாவது ஒரு குறிப்பை சொல்கிறேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். கடவுளை, கர்த்தரை நாம் தவறாய் புரிந்திருக்கிறோம். அநேகர் ஆண்டவரை அன்பு நிறைந்த ஆண்டவர் என்று சொல்கிறார்கள் இல்லையா? இப்ப ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில இணைஞ்சவங்க எல்லாருடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த மனதுருக்கம். அது உண்மை, நான் அதை மறுக்க மாட்டேன். இரண்டாவது என்ன தெரியுமா? சிலர் எண்ணுகிறார்கள் ஆண்டவர் பயங்கரமான கோபக்காரர். அதை நான் மறுக்கவில்லை. சிலர் சொல்கிறார்கள்
எனக்கு கேன்சர் வந்தது, ஆண்டவர் சுகம் கொடுக்கவில்லை, ஆகவே அவர் பவர்லெஸ் காட் என்று சொல்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனா அடுத்தது என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பல சமயங்களிலே நான் கூப்பிடுகிறேன், எனக்கு பதிலே கொடுக்காதபடி ஒரு சைலண்ட் காடாக இருக்கிறாரே என்று அநேகர் சொல்வது உண்டு. ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ள இந்த வேதத்தை தவிர உலகத்துல எதுவுமே கிடையாது, இல்லையா? என் பிரசங்கத்துல ஆண்டவரை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம், இன்னொருவர் பிரசங்கத்துல ஆண்டவரை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ள ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? வேதம் தான். ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவரை இன்றைக்கு அநேகர் தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிறார். நான் 40 வருஷம் ஊழியம் செய்கிற சகோதரனே சகோதரியே, கடவுளை அறிந்தது ஒரு கோடியில ஒரு சின்னது கூட நான் அறியல. ஏன் தெரியுமா? டெய்லி அறிந்து கொண்டே இருக்கிறோமே தவிர அறிந்தோம் என்று யாரும் சொல்லவே முடியாது. நாம் தொட்டது வஸ்திரத்தின் ஓரம். ஆனால் வஸ்திரத்தின் ஓரத்தை பிடித்து கொண்டு அநேகர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? எல்லாம் அறிந்தோம் என்று சொல்லுகிறார்கள், ஒன்றும் அறியவில்லை. அப்படியானால் தெய்வத்தை, கர்த்தரை, தேவாதி தேவனை, திரியேக தேவனை நாம் தவறாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைதான் நம்முடைய அநேக வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். அவர் தீர்க்கர் மூலமாய் வெளிப்படுத்தினார், கடைசியாக குமாரன் மூலமாய் கடவுள் தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அழகா சொல்லப்படுறது. ஆண்டவருடைய குமாரதா, பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவானவர், திருத்துவத்திலே ஒருவராகிய குமாரராகிய தேவன், அவரை அநேகர் தப்பாய் புரிந்து கொண்டார்கள். ஆசாரிகள் கேட்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். யோவான் சானகனே ஆண்டவரிடத்தில் அனுப்பி கேட்டான், ஆண்டவரே, வருகிறவர் நீர்தானா அல்ல வேறொருவர் வர? அவன்தான் இந்த ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன். அவன்தான் சொன்னான், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னவன். ஆனால் அவனுக்கும் இடல் வந்தது. ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், வருகிறவன் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்றார். ஆண்டவராகிய இயேசுவானவர் சீடர்களை அக்கறை போக பண்ணுகிறார். படகிலே ஏறவில்லை, மலையிலே ஜெபிக்கிறார். நடு கடலிலே படகு போகிறது. அந்த 4ஆம் சாமரத்திலே ஆண்டவர் அந்த கடலிலே மெதுவாய் நடந்து வருகிறார். வேதம் சொல்கிறது, சீஷர்கள் அவளை கண்டு ஆவேசம் என்றார், அசுத்த ஆவி என்றார்கள், இல்லையா? அசுத்த ஆவி என்று அலறினார்கள். மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஒரு தோட்டக்காரர் என்று எண்ணினார், இல்லையா? அப்படியானால் தேவனை சரியாய் புரிந்து கொண்ட மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. தவறாய் புரிந்து கொண்டவர்கள் அதிகம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்கிற ஒரு மனிதன், அவன் பரிசேயன், வேத பிரமாணத்தின்படி எந்த குறையும் அவனுக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், கமாலியனுடைய பாதத்திலே திருமறையை படித்தவர். ஆனா என்ன நடந்தது பாருங்கள், இயேசுவை குறித்து அவனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இயேசுவை குறித்து அவன் தவறாய் புரிந்து கொண்டான். இயேசுவை மேசியா என்று எதிர்பார்க்கவில்லை, மத துரோகி என்று எண்ணினான். தமஸ்கு செல்லும் வழியிலே ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். என்ன நடந்தது தெரியுமா? அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்படியானால் மனிதர்களை தவறாய் புரிந்து கொண்ட நாம் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறோம். மனிதர்களை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ளாமை. ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டால் மனிதரையும் சரியாய் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரை புரியாத பட்சத்திலே மனிதர்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவே முடியாது. நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்காக சம்பாதித்தாலும், எத்தனை மனித திறமைகள் இருந்தாலும் உங்களாலே மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. எப்போது தெரியுமா? ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொண்டால் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் முதலாவது ஜெபித்தோம், மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும்.
இப்போது ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு என்ன தாரும்? பலன் தார். சரி, ஆண்டவரை அறிந்து கொள்ள வழி என்ன? வழி இருக்கிறது. எங்கேயாவது கூட்டங்களுக்கு போகலாமா? அல்லது யாராவது ஒரு ஊழியக்காரன் தலையிலே கை வைத்தால் அந்த அறிவு வருமா? ஒரு நாள் வராது. 7 நாட்கள் 10 நாள் எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் வராது. 40 ஆண்டுகள் இறையில் படித்தாலும் எனக்கு உங்களுக்கும் வராது. அப்படியானால் இந்த அறிவு எங்கிருந்து வரும் தெரியுமா? முதலாவது ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு உறவு வைத்தால் ஒழிய இந்த அறிவு வராது. ஆண்டவரோடு உறவு வைப்பது ஒரே நாளில் நடக்காது. பல ஆண்டுகளாகும், பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வாரங்கள் ஆண்டவரோடு உட்கார்ந்து நீங்கள் உறவு வைத்து அவரோடு நெருங்கி ஜீவித்து பாருங்கள். ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார், ஆண்டவரை புரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவரோடு நெருங்கிய உறவு உள்ளவர்கள் தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் தான் மனிதர்களை அறிந்து கொள்கிறார்கள், மனிதர்களை அறிந்து கொள்கிறார்கள். அப்படியானால் ஆண்டவரோடு உறவு வேண்டும், உறவு வேண்டும். ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அங்குள்ள அந்த சபையில் உள்ள ஒருவரை பார்த்து கேட்டேன், இயேசுவாமியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இயேசுவாமியை ஏற்றுக்கொண்டது போலவும் தெரியவில்லை, ஏற்றுக்கொள்ளாத போலவும். அவர் உண்மையை சொன்னார். அப்படியான என்ன அர்த்தம் தெரியுமா? சபையில் இருக்கிற அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று மதிப்பிட முடியாது. நாம் கிறிஸ்தவ பேர் இருப்பதினாலே இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல முடியாது. கையிலே திருமறை இருப்பதினாலே இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல முடியாது. நல்ல பக்திக்குரிய பெற்றோரிடத்தில் பிறந்ததினாலே இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று அவரை விசுவாசித்து அவரோடு உறவை புதுப்பிக்கும் போதுதான் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, லேர்னிங் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை படித்தால் ஒழிய. எங்க திருநெல்வேலியில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா பைபிள் எவ்வளவு படிச்சீங்க? அவர் சொன்னார், ஒரே ஒரு வசனம் படித்தேன். எப்படி படிச்சீங்கன்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே மனைவி பிள்ளைகள் முகத்தில் முழிக்க மாட்டேன். எங்க டயசிஸ்ல பாலிய நேசன் ஒரு கேலண்டர் உண்டு, அந்த கேலண்டர்ல கையை வைப்பேன், அதான் எனக்கு பைபிள்னாரு. நான் சொன்னேன், அது சின்ன பிள்ளைக்கு உரியதுன்னு. நான் சொன்னேன், ஒரு இட்லி சாப்பிட்டா அவ்வளவுதான் பலம் இருக்கும். அவர் சொன்னார், அது போதுன்னார். நான் சொல்றேன், வேதத்தை இரவும் பகலும் நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அற்புதங்களுக்கு அங்கும் இங்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு இடைத்தரகர்கள் யாரும் தேவையே கிடையாது. ஆண்டவரிடத்தில் போய் நெருங்கி ஜீவிப்பதற்கு நாம் அவரோடு உறவு வைக்க வேண்டும். இரண்டாவது, திருமறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? திருவசனம் புரியாது. நான் 40 வருஷம் படிக்கிறேன், அநேக பகுதி எனக்கு புரியாது. புரியாத பகுதியெல்லாம் என் பைபிளில் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நித்தியத்துக்கு போகலாம். இல்லையா? நித்தியத்துக்கு போனால் கேள்வி கேட்கலான்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அங்கே அவரை பார்த்த உடனே கேள்வி எல்லாம் என்ன செய்யும்? மறந்து போகும். இல்லையா? அப்படியானால் எல்லாமே நமக்கு அறிய வேண்டும், எல்லாம் நமக்கு புரிய வேண்டும், எல்லாம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்கிற கட்டாயம் நமக்கு கிடையாது. நமக்கு அறியப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட, புரிந்து கொண்ட வெளிச்சத்துல எந்த ரகத்துல நாம் நடக்கிறோம் என்பது புரிய வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த எழுப்புதல் கூட்டத்துடைய தீம் என்னன்னா, இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் பிரசவம் பண்ணணும். பிரசவம் பண்ண முன்னால என் மனசாட்சியில ஒரு கேள்வி, அந்த பிரசவத்துக்கு முன்பாக ஒரு கேள்வியை கேளு. நான் சொன்னேன், எல்லாரும் இந்தியாவின் எழுப்புதலுக்கு கதறி ஆவில நிறைந்து புலம்பி நம்ம ஜெபிக்கிறோம். நானும் ஜெபிக்கிறேன், நல்லது. ஆனா ஆவியானவர் என் உள்ளத்துல ஒரு கேள்வி கேட்டார். நீங்க ரட்சிக்கப்படாத முன்பாக டன் கணக்கில் பொய் சொல்லியிருப்பீங்க, அது எனக்கு கவலை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பொய் சொல்லாதவங்க கை தூக்க சொன்னேன். ஒரு கையும். நான் சொன்ன முதல்ல இந்திய எழுப்புதலுக்கு விட்டுட்டு நம்ம எந்த எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுவோம்? அட்லீஸ்ட் இந்த பொய்ங்கிறது ஒரு அடிப்படை, அதிலே என்ன செய்யறோம்? அப்போ வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு உறவு வைக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ வேதத்தை மறந்தால்
நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன். நம்முடைய பேரே வேதக்காரர்கள் தான். எங்க அம்மா கரண்ட் போனாலும் எத்தனையோ சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க. இப்ப என்னால உங்களால சொல்லவே, நமக்கு சொல்ல வேண்டிய ஒரே வசனம் இயேசு கண்ணீர் விட்டார். இல்லைன்னா கர்த்தர் என் ரெண்டு மறக்காது இல்லையா? மற்ற எந்த சங்கீதமும் நமக்கு ஞாபகத்துல. அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு இப்போது இருக்கிற அளவுக்கு வரம் கிடையாது, வல்லமை கிடையாது. ஆனா சிம்பிள் ஃபெய்த், சிம்பிள் ஃபெய்த். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மா 85 வயசு அம்மா. அந்த அம்மாட்ட போய் யாரு பிள்ளைகளை கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த அம்மா ஜெபம் பண்ணா வியாதி போயிடும். உடனே அந்த சபையில பிரசவம் பண்ணும்போது சபையார் சொன்னாங்க, ஒரு அம்மா இருக்காங்க 85 வயசு, அவங்களுக்கு என்ன வியாதினாலும் போயிருது, ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு, ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, தயவுசெய்து அவங்கள போய் பார்த்துட்டு வாங்கினாங்க. நான் அந்த அம்மாவை போய் 85 வயசு அம்மா, மேல் தாடையிலும் பல்லு இருக்காது, கீழ்த்தாடையிலும் பல்லு இருக்காது. அந்த அம்மாட்ட போய், பாட்டியம்மா இந்த அம்மா இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே, என்ன மந்திரம்னு சொல்றாங்க. அவங்க, தம்பி ஒரு மந்திரம் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்னம்மா? எனக்கு 2 மந்திரம் தெரியும், பரமண்டக ஜெபம், விசுவாச பிரமாணம். இதைய பொக்க வாயில வேகமா சொல்றேன், அவன் எல்லாம் மந்திரம் சொல்றான். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபெய்த் வந்துச்சு. இப்ப என் பர்சனல் பிரேயர்ல முதல்ல பரமண்டக ஜெபம் சொல்லுவேன், கடையை சொல்ல மாட்டேன். 2வது விசுவாச பிரமாணம் சொல்ல, பிறகுதான் என் ஜெபத்தை அன்றைக்குதான் புரிந்து கொண்டு இந்த 2ல எவ்வளவு வலிமை இருக்கிறது. அப்படியானால் அந்த நாட்களிலே சிம்பிள் ஃபெய்த் இருந்தது, வசனத்தை நம்பினார்கள். ஆகவே தான் அருமையான 3வது என்ன தெரியுமா? ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இன்னொரு காரியம், சபை கூடி வருதலை விட்டுவிட கூடாது. எவ்வளவு வரம் பெற்றவளா இருக்கட்டும், எவ்வளவு ஊழியம் செய்வளா இருக்கட்டும், பரலோகத்திலே 3ஆம் வானவரை போனாலும் பரவாயில்ல, 1000 கணக்கிலே கொடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை டேலண்ட் இருக்கட்டும், எவ்வளவு விஷன் கிடைக்கட்டும், எவ்வளவு ரெவல்யூஷன் கிடைக்கட்டும், சபை கூடுதலே விலகுவோமானால் அது திருமறைக்கு உகந்தது அல்ல. அல்ல. தனி மரம் தோப்பாகாது, தனி மரம் தோப்பாகாது. நான் இன்னைக்கு இவ்வளவு ஊழியம் செய்தாலும் என்னுடைய லோக்கல் சர்ச்சில் ஒழுங்கா போயிட்டு தான் இருக்கிற. பிரசங்கத்துக்காக போக மாட்டேன், பிரசங்கம் இல்லாத நேரத்தில் எங்க சர்ச்சில் உட்கார்ந்துருப்பேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நிலைமை முக்கியம். அப்படியானால் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு உறவு முக்கியம், வார்த்தை முக்கியம், ஐக்கியம். 2 குறிப்புகளை சொன்னேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பீப்புள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் என்னது? காட். நான் எப்பவுமே 3 குறிப்பு தான் இல்லையா? அதே இப்பவுமே சந்தோஷம் வந்துச்சு, விட்டுருவாரு, கட்டாயம் விட்டுருவேன், கவலைப்படாதீங்க. 3வது குறிப்பு என்ன தெரியுமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் செகண்ட் கமிங். அந்த 2வது குறிப்பில் இன்னொன்றையும் நான் சொல்ல வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். தேவனை குறித்து, பிதாவை குறித்து அநேகருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல், குமாரனை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல், ஆவியானவரை குறித்து கூட இன்னைக்கு அநேகருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல். ஆவியானவர் கடவுள், ஆவியானவர் ஒரு சக்தி அல்ல, அவர் தேவன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நிரப்புவார், ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாய் ஆட்கொள்வார், ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துவார், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமாய் பேசலாம், செயல்படலாம். ஆனா ஆவியானவர் யார் தான்? ஒருவர். எந்த சபைக்கு போனாலும் ஆவியானவர் யார் தான்? அசம்பிளி கார்டு போடணும் ஒண்ணு, கேத்தலிக் போன ஒண்ணு, அப்படி இல்லை. எங்க போனாலும் ஆவியானவர் யார் தான்? இந்த சத்தம் குறைஞ்சிட்டு ஒருவர். அதே மாதிரி அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹோலி ஸ்பிரிட். சில வரங்கள் நம்மளுக்கு புரியல, சில ஆவியானுடைய செயல்பாடு நமக்கு புரியல. புரியலைன்னா வலதுகை எடுத்து வாயில வச்சுக்கணுமே தவிர விமர்சிக்க கூடாது. ஆவியானவருக்கு விரோதமா பேசினா தண்டனை. நான் ஒருவேளை இன்னைக்கு பிரான்ஸை பார்க்கல, அதுக்காக பிரான்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் முட்டாள், முட்டாள்தான் இல்லையா? அப்படியானால் ஆவியானுடைய வரங்கள், வல்லமைகள், செயல்பாடுகள் எனக்கு உங்களுக்கு புரியவே இல்லை. புரியலைங்கிறதற்காக அதை விமர்சித்து பேசக்கூடாது. அவர்களை குறித்து எச்சரிப்போடு நாம் கண்காணிப்பிலே வைத்திருக்க வேண்டும். ஆவியானவரை அவர்கள் பெற்றார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா?
அந்நிய பாஷை கிடையாது, கனி உள்ள வாழ்க்கை. கனி இருந்துச்சுன்னா உண்மையா ஆவியானவர். கனி இல்லைன்னா அவங்க 3 அடி குதிச்சாலும் சரி, 7 அடி கீழே போனாலும் சரி, அதை நம்மால் திருமறையிலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் உங்களை வசனத்துக்கு நேராக நடத்துவார். வசனத்துக்கு துரோகமாய் நடத்தினால் அது ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் சபையின் வளர்ச்சிக்கு உங்களை பயன்படுத்துவார். அதற்கு விரோதமாய் உங்களை நடத்தினால் அது ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் உங்களை ஐக்கியத்துக்கு நேராக, அவர் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தினால் அது ஆவியானவர். இல்லை என்றால் ஆவியானவர் கிடையாது. அவங்க 2 குறிப்பு சொன்னேன். கடைசி குறிப்பை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 3வது குறிப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் செகண்ட் கமிங். இப்ப எங்க பார்த்தாலும் 2வது வருகை குறித்தா என்னது பிரசங்கம் இல்லையா? ஒரு தம்பி என்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து கேட்டான், +2 படிக்கான். அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. நான் நினைச்சேன் கணக்கு பாடம் வரல போலுக்கு, அதுக்காக ஜோமனை சொல்றான்னு நினைச்சேன். என்னப்பான்னு, ஏன் சுவாமி எப்பனா வருவாருண்ணா? ஏன்பா இவ்வளவு கொஞ்ச வயசுல ஏசுவாமி வருகை பற்றி ரொம்ப தீவிரமா நிக்கிறேன்னு கேட்டேன். ஏசுவாமி பரீட்சைக்கு முன்னால வந்தா பரீட்சை எழுதாம பாருங்க, நம்ம பிள்ளைகளுடைய தரத்தை ஐக்கியம் எங்க இருக்கு பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஏசுவாமி வந்துட்டார்னா கடன் கொடுத்தவங்கிட்ட இருந்து என்ன செய்யலாம், தப்பிடலாம். இப்படி என்றது அது வருகை குறித்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் செகண்ட் கமிங். வருகை குறித்து விதவிதமான உபதேசம். சிலர் ராப்சர் உண்டுங்காங்க, சிலர் ராப்சர் இல்லைங்க, ப்ரீ ராப்சருங்காங்க, போஸ்ட் ராப்சருங்காங்க, சிலர் ப்ரீ மில்லியனுங்கிறாங்க, போஸ்ட் மில்லியங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஒன்னே ஒன்று உண்மை, இயேசுராஜா சீக்கிரம் வரப்போ, அதுதான் முக்கியம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 16 வரை தயவு செய்து வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் வருவார் என்று சொன்னார், வரவில்லை என்று பரியாசக்காரர்கள் சொல்லுகிறார்கள் என்று பேதுரு ஆரம்பித்து அழகாக விளக்குகிறார். ஆண்டவர் ஏன் தன்னுடைய வருகையை பிந்துகிறார் என்றால், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையா என்ன செய்திருக்கிறார், அதற்காகத்தான் வருகை என்ன செய்கிறது, பிந்துகிறது. ஆகவே வருகை உண்டு, வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு திருமறை பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1:6. ஆண்டவர் பரமேறும் போது சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரை எப்போதையா ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்? இந்த சீடர்களுக்கு எப்போது மைண்ட் செட் என்னதுன்னா, ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸே நடத்தணும்னு ஆசை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் நடத்த வேண்டாம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரிந்தும் என்ன செய்வீர்கள். ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா, ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸுக்கு முக்கியம் அல்ல, மிஷன் கான்ஃபரன்ஸுக்கு தான் முக்கியம். அப்படியானால் ஆண்டவர் வரப்போகிறார். வருகை குறித்து அநேகர் குழப்பம் வரலாம். சில சொல்லுவாங்க, சிவப்பு குதிரை வருது, மஞ்சள் குதிரை, எந்த குதிரையும் வந்துட்டு போகுது. ஆனா நான் சொல்றேன், சபையெல்லாம் எடுக்கப்பட்ட பிறகு அந்த குதிரைகள்லாம் என்ன செய்யும், இன்னும் சபை எடுக்கப்படலை. அப்ப அந்த குதிரை வர்றதுக்கு வாய்ப்பே, சபை எடுக்கப்படல. அப்படியானால் அநேகர் அநேக விதமாக இந்த 2வது வருகை பற்றி சொல்வார்கள். ஆஸ்திரேலியாவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய அந்த நிலங்களை எல்லாம் வாங்கி விற்கிற ஒரு பெரிய தொழில் செஞ்சிருந்தார். நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு பக்திமான். திடீர்னு அவருக்கு ஒரு போதனை வந்துட்டு, ஏசுவாமி 2014 ஜூலை மாதம் வருவார்னு சொல்லி ஒரு புக்கே போட்டார். அது நம்முடைய அமெரிக்காவுடைய ஒரு லைப்ரரியில் கூட அந்த புக் இருக்கு. அந்த புக் அவர் தன்னுடைய வீடு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்தாரு, அதெல்லாம் கழுவாமல் அப்படி சுத்தம் அப்படி வச்சிருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஏன் ஏசுவாமி வரப்போறார், ஏசுவாமி வரப்போறார். நான் வீட்டுக்கு போய் சொன்னேன், நீ சொன்ன நாளில் ஏசுவாமி வரலன்னா நீ சூசைட் பண்ணக்கூடாது, ஒரு பொருத்தனை எனக்கு பண்ணி தரணும். அவர் சொல்ல, கட்டாயம் வருவார், உங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடையாது. நான் சொன்னேன், எனக்கு கிடைச்ச வெளிச்சம் சின்ன வெளிச்சம் தான். ஏசுவாமி வருவார், எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது. கடைசியா பாருங்க, அவர் சொன்ன நாளில் ஏசுவாமி வரவே இல்லை. இப்போ சொத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸில் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டில் கூகுளில் போட்டீங்கன்னா அவருடைய பேர் கடைசியாக இருக்கு. நல்ல விசுவாசி.
திருச்சபையினுடைய வரலாற்றை பாருங்க. ஒவ்வொரு பக்தர்களும் ஆண்டவர் வருகையை குறித்து நாளை நேரத்தை குறித்திருக்கிறார். ஆனா எல்லாரும் அவமானத்தை பாய்கிறார். ஜான் வெஸ்லி சொல்லியிருக்காரு, லுத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க, அவமானப்பட்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் வருவது உண்மை. அந்த வருகையை குறித்து நாம் தவறான புரிந்து கொள்வதற்கு போகவே கூடாது. நாம் செய்ய வேண்டிய ரெண்டே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒண்ணு என்ன தெரியுமா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 வசனம் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னை குறித்து சொல்கிறார், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கடைசி வசனம் சொல்கிறது, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. அதுல 3 சகல இருக்கு. நம்ம குடும்பத்துல சில சகல இருக்கு, அவங்களால படுத்துற பாடு ரொம்ப. அந்த சகலை இங்க சொல்லல, இங்க சொல்ற சகல ஆல், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அநேக சொல்லுவாங்க, பிரதர் எல்லாருக்கும் இந்த அதிகாரம். நான் என்னுடைய தாழ்மையான புரிந்துகொள், மை ஒப்பீனியன் என்ன தெரியுமா? யார் ஊழியர் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த சகல அதிகாரம் வரும். ரெண்டாவது, யார் ஊழியர் செய்யறாங்களோ அவங்களோடு சகல நாட்களிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? கூட இருப்பார். யார் அந்த ஊழியம் செய்து அந்த சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கு கொண்டு போகிறார்களோ அது அவர்கள் மேல் விழுந்த கடமை. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய ரெண்டே காரியம். ஒன்று என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மிஷன் ஒர்க்கு என்ன செய்யணும். இந்த ரெண்டும் செய்யாம வருகை எதிர்பார்க்கிறதுல லாபமே கிடையாது. சில வசனம் சொல்கிறது, எல்லா மக்கள் கூட்டங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் போதுதான் ஆண்டவர் வருவார். இந்தியாவிலே 4300 மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஏறக்குறைய 1000 மக்கள் கூட்டங்கள் தான் இதுவரையிலும் சந்திக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா மக்கள் கூட்டங்களுக்கு நற்செய்தி செல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? வருவார். அவர் வருவது பிந்தணுங்கிறதுக்காகவே சிலர் அறிவிக்காம இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவர் வருக பிந்தணுங்கிறதுக்காகவே அறிவிக்காம இருக்கார். ஆனால் நானும் நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நற்செய்தி வேகமா என்ன செய்யுது? பரவுது, வேகமாய் பரகிறது. ஒரு விசனப்படுகிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லுகிற அநேக மக்கள் இன்னைக்கு பில்லியன்ல பில்டிங் கட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது, ஏசுவாமி இப்போ என்ன சத்தம் வருதுட்டு அதான் வருது இல்ல. ஆண்டவர் எப்பவும் வரலாம், எந்த டைம்ல. ஆனா இந்த நிமிஷம் வரமாட்டார், இப்பவும் வரலாம், எந்த நிகழ்வுல வரலாம். ஆனால் அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். 2 அடையாளத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நோவாவின் காலத்திலே நடந்தது போல ஆண்டவருடைய வருகையிலே நடக்கும். லோத்தின் காலத்திலே நடந்தது போல அவருடைய வருகை நடக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26-30 சொல்கிறது. நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். லோத்தின் காலத்தில் என்ன நடந்தது? பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், புசித்தார்கள், விருந்து உண்டார்கள். இதுதான் நடந்தது. அப்படியானால் இந்த 2 பேருடைய லைஃப்ல உள்ள மக்களுடைய தன்மை என்ன தெரியுமா? கேஷுவலா வாழ்ந்துகிட்டே ரொட்டீன் வாழ்க்கை நடத்தினாங்களே தவிர ஆண்டவர் வருகிறார் என்கிற பயம் இல்ல, நியாய தீர்ப்பு அவர்களை வாரிக்கொண்டு. அப்போ நம்முடைய ரொட்டீன் லைஃப் நடத்தணும். ஆனா ஒரு பக்கத்துல பயம் இருக்கணும், கர்த்தர் வர போகிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு என்றால் மிஷன் அண்ட் சொல்லுங்க இவாஞ்சலிசம். இந்த 2க்காக ஜெபம் பண்ணுங்க. சப்போர்ட்டை நான் பேசவே மாட்டேன், ஏனென்றால் அது ஆண்டவர் கையில தான் இருக்கு இல்லையா? ஏனென்றால் இந்த மிஷன் அண்ட் இவாஞ்சலிசத்துக்காக ஜெபிங்க, நீங்க அதுல ஈடுபடுங்க, பக்கத்துல உள்ள மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வாருங்க. அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன செய்யும்? கட்டப்படும். என்னுடைய ஒரே ஒரு பாரம் என்ன தெரியுமா? ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொன்னதை, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லி முடித்து விட்டேன். இனி நீங்கள் தான் அவருக்கு கணக்கு. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பீப்புள், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் என்னது? காட். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் செக். எழுந்திருப்போமா? ஜெபம் செய்ய எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை மூடுவோம்.